Praise the Lord. இந்த காலவெளியிலும் அந்த ஆச்சரியமான அதிசயமான கிருபை நமக்காகவே கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கொண்டாடுவோமா? Amen. Oh, thank you, Jesus. We praise you, Lord. Amazing grace. Oh, நன்றி. தேவ பிரசன்னம். Amazing grace, how sweet the sound that saved a bride like me. I once was lost, but now I'm found. 'Twas plain, but now I see. 'Twas grace that taught my heart to feel, and grace my fear relieved. How precious did that grace appear the hour I first believed. Amen. ஆண்டவரே நன்றி, இந்த ஆச்சரியமான கிருபைக்காக நன்றி. பலவிதமான ஆபத்துகள், விபத்துகள், சோதனைகள், இவைகள் மத்தியிலே எங்களை பாதுகாக்கிறீர். உமது ஆச்சரியமான கிருபையில எங்களை முடிசூட்டுகிறீர். இன்னைக்கு காலவேளையில எந்த உத்தரவாதம், ஆனா உமது வார்த்தையின் உத்தரவாதத்தை உமது பிள்ளைகளாக நாங்கள் எடுக்கிறோம். அது எங்களுக்கு அந்த நித்திய வீட்டுக்கு எங்களை வழி நடத்தும். இந்த கிருபையை இன்றைக்கு நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம். இந்த கிருபையின் மேலே எங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறோம். ஆமென், ஆமென். தேவ மக்களே, இந்த காலவேளையில பலவிதமான காற்றுகள், புயல்கள், என்ன செய்ய போறோம், என்ன உத்தரவாதம், என்ன நடக்க போகுது, நான் உங்களுக்கு தைரியமாக சொல்றேன், அவருடைய கிருபை இருக்கு. ஆச்சரியமான கிருபை. அந்த மிக உத்தரவாதம் அது உங்களுக்கு இருக்குது. நம்பிக்கையோடு கூட முன்னேறுங்கள். கர்த்தரை நம்புங்கள், அற்புதமாய் நடத்துவார். ஆமென். இன்றைக்கும் பிரியமான மக்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 60 verse 20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, மனதுல ஒரு இருள் இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய வெளிச்சம் இருந்தாலும் சரி, அது பகல் வேலையா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல பல 1000 watts லைட்டு கீழே இருந்தாலும் சரி, ஒரு மனதுக்குள்ள துக்கமும் கவலையும் எதிர்பார்ப்பும் தோல்வியும் அவமானம் இருந்தா அந்த இருளை போக்குவதற்கு வழியே இல்லை. அது மகா பெரிய இருள். இன்னைக்கு அப்படிதான் பாதி பேர் அதில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா விசுவாசிகள், கர்த்தரை அறிஞ்சவங்க. ஏன் இந்த காரியம் எனக்கு இன்னும் வாய்க்கல, ஏன் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, நான் பாவம் செஞ்சுட்டானா, என்னை மறந்துட்டாரா, கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டாரோ? மக்களே, கர்த்தர் இடத்துல வாங்க. நித்திய வெளிச்சம்.
வேதத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க, கிராஸ் பண்ணணும். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே செங்கடலை திறந்து விட்டாருன்னா இவங்க ஈஸியாக பாஸ் பண்ணி போயிருந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் அது இல்லை. இந்த பெரிய பார்வோனுடைய சேனை, அந்த ரதங்கள், ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அவர் மூழ்கடிக்கணும், அழிச்சு போடணும்னு திட்டம். அவனுடைய பெரிய வல்லமை, அந்த வல்லமையை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறான். எனக்கிட்ட திறமை இருக்குது, நான் என்னமும் செஞ்சிருவேன், என்கிட்ட எவ்வளோ பெரிய திறமை இருக்குது பார்த்தியா, இதை அழிக்கணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார். அதுக்கு தான் வர விட்டார். பக்கத்து வர விட்டுன்னா தொட விடல. எப்படி பார்த்தீங்களா கதை? ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்தில் வர விட்டுட்டு தொட விடலை. அப்புறம் பாருங்க, இரவெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சம், அதே இருளுக்கு மேலே இருள் அன்னைக்கு ஒன்று நடந்திருக்கு. அப்போ பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கு அன்னைக்கு. நட்சத்திரத்திலிருந்து வர வெளிச்சம், சந்திரன்லேருந்து வர வெளிச்சம் எல்லாத்தையும் கர்த்தர் அந்த இடத்துல தடுத்துட்டார். மகா காரியர்கள், அப்படிதான் வேதத்தில் சொல்லப்படுது. அவன் ஒருத்தருக்கு முட்டிகிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா வெளிச்சத்தில் உட்காந்துருக்கிறான். இந்த வசனத்தை வாசித்தா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. கர்த்தரை நம்பினீங்கன்னா ஒருவேளை தோல்வி போல இருக்கலாம். ஐயோ அந்த பிரச்சனை வந்து தொடப்போகுது, தொட விட மாட்டார். அந்த பிரச்சனையை அவன் பின்னாடி கொண்டு வந்திருக்காருன்னா ஒன்று அழிக்கிறதுக்கு இல்லை, உன்கிட்ட இனிமேல் வராதபடி நிரந்தரமாக அழிப்பதற்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? கரங்களை தட்டி கத்தரை துதிங்க. ஆமே சுத்த நெத்திய வெளிச்சம். ஓ நன்றி. ஷகா பூரி நூத ஷலூர மதிமல்ல கதிரமாஷ. தேங்க்யூ லார்ட். ரெண்டாவது மிக முக்கியமான காரியம், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அநேருக்கு சொல்ல முடியாத ஒரு துக்கம், சொன்னா அது போல கேவலம் இல்லைங்க. அநேகர் அவங்க தலையே சுத்துது. ஏன்னா அவ்வளோ பெரிய துக்கம். ஒன்றின் பின் ஒன்றாக சில பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் சரியா வரல. பிடிச்சி இழுத்தா அது வேற மாதிரி இழுத்துட்டு போகுது. குதிரைக்கு கடிவாளம் போட்டால் ஏன்னா கரெக்டாக ஓடுறதுக்கு. இப்போ நம்ம ஆஃபீஸில், ஏன் நம்ம குடும்பத்தில் எல்லாம் இப்போ கடிவாளம் இல்லை, எல்லாம் அது ஒரு இஷ்டத்துக்கு போகுது, ஓடுது. அது செய்யும் போது வேதனையாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் துணிகரமாக அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் துக்க நாட்கள் முடித்து போ. இது கடவுளுடைய வார்த்தை, இது கண்டிப்பாக பழிக்கும். உங்கள் வேதனைக்கு முடிவுண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.